சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேகம் விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஐந்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். ஆலயத்திலே தூங்குகிறவர்களை குறித்து இந்த பகுதியை அநேகம் கிழமைகளுக்கு முதல் என்னுடைய உள்ளத்திலே நான் தயாரித்து வைத்திருந்தேன். ஆனாலும் எனக்கு தைரியம் இருக்கவில்லை உங்களுடன் கொண்டு பகிர்ந்து கொள்ளும்படியாய். சென்ற கிழமை பைபிள் காலேஜிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே என்னுடைய இருதயத்திலே தோன்றியது, இல்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை இதை தைரியமாக பகிர்ந்து கொள்ளுகிறது தான் என்று. நித்திரை கொள்ளுகிறவர்கள் குற்றப்படுத்தப்பட்டால் மனமுடைந்து போவார்களே என்ற ஒரு பயத்தினால் நான் அநேக கிழமைகள் இதை தள்ளி போட்டு கொண்டு வந்தேன். ஆனால் இன்று இதை பகிர்ந்து கொள்வது தேவனுடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். இந்த சபையிலே ஆலயத்திலே தூங்குகிறவர்களை குறித்து பார்த்தால் அதில் நானும் ஒருவன். சில வேளைகளிலே என்னுடைய மனைவி எனக்கு அருகில் இருந்து என்னை கிள்ள வேண்டியதாக இருக்கும். சில சமயங்களிலே ஊசி எடுத்து குத்துவதும் உண்டு. ஏனெனில் காலையிலே மிகவும் வல்லமையாக பிரசங்கித்து விட்டு மாலை ஆராதனையிலே இருந்து போதகர் பிரசங்கிக்க நான் தூங்குவது உண்டு. பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள், காலை இவ்வளவு வீரமாக பேசிவிட்டு பின்னேறம் வந்து தூங்குகிறார் என்று. ஆனதினாலே அந்த வெட்கம் என்னுடைய மனைவிக்கு அதனாலே ஊசி வைத்து குத்துவது உண்டு. அது எல்லாவற்றுக்கும் மேலாக கண்களை நான் இப்படி விரித்து பார்ப்பேன், அது இழுத்துக்கொண்டே வரும். ஆட்டும் ஒரு ஆட்டு யாருக்கு தெரியும். இந்த பைபிளை கையில வைத்திருக்க பயமாக இருக்கும், பறக்கும் போல இருக்கும் பைபிள். பறந்து விட்டால் மானம் போச்சு. ஒருவரை நான் உண்மையாக பார்த்தேன், ஆடி 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 கதிரையாலே விழுந்து விட்டார். எனக்கு அவரை பார்க்க பாவம், எனக்கு தெரியும் விழப்போகிறார் என்று. பிடிக்க முடியாது, அவரை எழுப்ப முடியாது, எதுவும் செய்ய முடியாது. விழப்போகிறார் என்னுடைய செய்தியையே கொடுக்க முடியாமல் அவரையே பார்த்து விழுந்து விட்டார். ஆனாலும் மெதுவாக எழுந்து விட்டார், இருவருக்கு மாத்திரம் தெரியும். இப்படியாக இந்த தூக்கம் பயங்கரமானது. இவன் தூங்கி நல்ல காலம் நாங்கள் மேல் வீட்டிலே இல்லாததினாலே தப்பிவிட்டோம். இவன் விழுந்து மரித்து போனவனாக காணப்பட்டான். பவுல் அவன் மீது விழுந்து அவனை உயிரோடு திருப்பி கொண்டு வருகிறதாக பார்க்கிறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு சமயம், ஒரு வேளை, சில வேளைகளிலே ஒரு பஸ் சாரதி, பஸ் டிரைவரும் போதகரும் மரித்து விட்டார்கள். வாசலிலே போய் நிற்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுதான் கதவை திறக்க வேண்டும், யார் உள்ளே நுழைகிறது என்று. இயேசு சொன்னார், போதகர் வர வேண்டாம், அவரை நரகத்துக்கு அனுப்பு, தனியா பஸ் டிரைவரை உள்ளே எடுங்கள் என்று. போதகர் வெளியிலே நின்று கேட்கிறார் பரிதாபமாக, எத்தனை செய்திகள் நான் கொடுத்திருப்பேன், என்னை விட்டு அவனை எடுக்கிறீர்களே என்று. அப்பொழுது இயேசு சொன்னார், அவன் பஸ் ஓடுகிற வேளையிலே எத்தனை பேர் தங்களுடைய உயிரை பிடித்துக் கொண்டு இயேசுவே 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 என்பார்கள். நீ உன்னுடைய செய்தியை கொடுத்த வேளைகளில் எல்லாம் எல்லோரும் தூங்கினார்களே ஒழிய, இவன் பஸ் ஓடுகிற சமயம் எல்லாம் இயேசுவே இயேசுவே என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனதினாலே உன்னை அனுமதிக்க முடியாது என்று சொன்னதாக சிலர் சொல்லுவது உண்டு. தூங்குகிறதை யாரும் தடை பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் எங்கு தூங்குகிறோம் என்று இருக்கிறது, எங்கு தூங்குகிறோம் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது. இந்த டாக்டர் லூக் தான் இந்த சம்பவத்தை எழுதினவர். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை எழுதினவர் மருத்துவர் லூக். லூக் மிகவும் நாணயமானவர், மிகவும் நாகரீகமானவர், மிகவும் கவனமாகத்தான் காரியங்களை ஆராய்கிறவர். ஆனால் இந்த இடத்திலே மாத்திரம் இவனுடைய பெயரையும் போட்டு வைத்திருக்கிறார், பாவம் ஐந்திகு என்று.
ஐந்திகு என்று இவனுடைய பெயர் சொல்லப்படுகிறது, யூட்டிகஸ் என்று சொல்லப்படுகிறது. பாவம் அவன் செல்லுகிற இடமெல்லாம் அவனை பார்த்து காட்டுவார்களா, இவன் தான் அங்கு நித்திர தூங்கி விழுந்து செத்தவன் பேர்ந்து உயிர் பெற்றவன் என்று. ஏன் அப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லை. அவனுடைய பெயர் முதலாய் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூக்கத்திற்கு காரணம் பவுலாகவும் இருந்திருக்கலாம். நீண்ட நேரம் அவர்கள் என்ன நடக்கிறது, இரவு திருவிருந்துக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருவிருந்து பொதுவாக அப்போஸ்தலர் நடவடிக்கை நாட்களிலே எப்படியாக இருந்தது என்றால், செய்தி முடிந்ததன் பின்பதாக கடைசியாக திருவிருந்துக்கு கடந்து செல்வார்கள். திருவிருந்துக்கு என்று உணவு எல்லோரும் வீடுகளில் இருந்து கொண்டு வருவார்கள். அந்த உணவை ஒன்றாக வைத்ததன் பின்பதாக கலந்து உண்ணுவார்கள். கூடியவர்கள் அநேகமான கட்டுவடியானவர்கள் மிகுதியான உணவை கொண்டு கணக்கு உணவை கொண்டுவார்கள். முடியாதவர்கள் கொஞ்சம் உணவை கொண்டு வருவார்கள். எல்லாவற்றையும் மேசையில் வைத்ததன் பின்பதாக ஒன்றாக அவர்கள் உண்ணுவார்கள். அதைத்தான் அவர்கள் அப்பம் பிக்குதல் என்று அந்த நாட்களிலே சொல்லி இருந்தார்கள், ஆதி திருச்சபையின் நாட்களிலே. அப்படியானால் இந்த ஐந்திகு என்ற வாலிபன் சாமமாகிக் கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனான பவுல் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய பிரசங்கம் அந்த நாட்களிலே சம்பாஷணை பண்ணி அவன் பேசிக் கொண்டிருந்தான் என்று அங்கு வாசிக்கிறோம். சம்பாஷணையும் உபதேசமுமாக இருந்தது. இந்த உபதேசம் இரவு வரை சென்று கொண்டிருக்கிறது, நள்ளிரவு வரை சென்று கொண்டிருக்கிறது. இவனுடைய பசி என்ன நிலைமையில் இருந்தானோ என்று யாருக்கும் தெரியாது. இதன் காரணமாக தூக்கமடைந்து விழுந்ததுப்பான என்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கு வாசிக்கிற வேளையிலே வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும், அடுத்த நாள் அவன் புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களோட சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். இங்கு 35 நிமிஷங்களுக்கு மேலாக கம்பி போன உடனேயே அநேகருடைய முகங்களை பார்த்தால் சிலர் கொட்டாவி விட்டு எனக்கு காட்டுவார்கள், என்னை மூடும், சபையை கடையை மூடும் என்ற மாதிரி காட்டுவார்கள். அல்லது இப்படி செய்வதில்லை எனக்கு விளங்கும். ஆனால் இங்கு இவன் நடுராத்திரி வரை பவுல் மறுநாளில் புறப்பட வேண்டும் என்றிருந்து அவருடைய சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவரை கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு விருப்பம். தட்டி எழுப்பியாவது இங்கு கொண்டு வரணும். அவர்கள் கூடியிருந்த மேல்வீட்டில் அநேக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. ஏன் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது என்று லூக்கா எழுத வேண்டும் என்று எனக்கு விளங்கவில்லை. இருள் என்று சொல்லுகிறாரா, அநேக விளக்குகள் இருந்த பொழுதிலும் அவன் தூங்கி இருந்தான் என்று சொல்லுகிறாரா? அப்பொழுது 5 எனும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அதற்கு பின்பதாகத்தான் உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அதன் பின்பதாகத்தான் அப்பம் பிற்கிறார்கள். அப்படியானால் இவன் பசியோடு காத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே அவனுடைய நிலைமை என்னதாக இருந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கு பார்க்கிற வேளையிலே பவுலும் நெடுநேரம் பிரசங்கிக்கிறான், நள்ளிரவு வரை பிரசங்கிக்கிறான் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே முதலாவது நான் காண்கிற காரியம், பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஐந்திகு அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி பார்க்கிறேன். ஏன் அவன் ஜன்னலிலே உட்கார்ந்திருக்க வேண்டும்? இந்த ஜன்னல் திறந்திருக்குமானால் ஜன்னலிலே உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. ஜன்னலிலே வெளியில் ஒரு பார்வை, உள்ளுக்கும் பார்வையா? வெளியிலே ஒரு கால், உள்ளே ஒரு காலா? உலகத்திலே சிந்தனை, சபையிலும் ஒரு தரிசிப்பா? இவனுடைய நிலைமை எப்படியாக இருந்தது என்று நினைக்க வேண்டி இருக்கிறது. இது எங்களுடைய ஊகம். இவன் ஜன்னலிலே உட்கார்ந்து இருக்கும்படியாய், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அங்கு வந்திருந்தானே ஆகில் அவனுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக முழுமையாக தேவனை தேடுகிறதாக இருந்ததாக தெரியவில்லையோ என்று நினைக்க தூண்டுகின்றது.
இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சமயங்களிலே சபைக்கு வருகிறோம், சபையிலே எங்களுடைய சிந்தனை அலைக்கழிகிறது. வீட்டின் காரியங்களை குறித்து, அநேக பரபரப்பான காரியங்களை குறித்து சிந்தனைக்கு வருகிறதே, அதை தடை பண்ண முடியாது. ஆனால் இவனுடைய உள்ளம் இரண்டு காரியங்களை அவதானிக்கிறதா இருக்கிறது. உள்ளே இருந்து சிந்தனை எங்களை தாக்குகிறதா இருந்தால் அது ஒரு காரியம். ஆனால் நான் ஜன்னலிலே உட்கார்ந்திருந்து ஒரு கண் வெளியிலும் ஒரு கண் உள்ளிருக்கும், ஒரு கால் வெளியிலும் ஒரு கால் உள்ளாகவும் இருந்தால் அப்பொழுது நான் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே முழுமையாக இல்லை என்ற ஒரு நினைப்பா. இந்த நாளிலே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அதாவது சபைக்கு வருகிற வேளையிலே உங்களுடைய டெலிபோனை நீங்கள் ஆஃப் பண்ணி வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறதை பார்க்க வேண்டும். இதை ஆயத்தப்படுத்துகிற வேளையில் தான் நான் நினைத்தேன், டெலிபோனுடன் விளையாடுகிறதற்காக நாங்கள் ஆலயத்திற்கு வரவில்லை. டெலிபோனிலே தங்களுடைய பேஸ்புக்கை பார்க்கிறவர்களும், இமெயில்ஸை பார்க்கிறவர்களும், இன்னும் அநேக காரியங்களை பார்க்கிறவர்களையும் நான் என்னுடைய கண்ணால் எங்களுடைய சபையிலே பார்க்கிறேன். அதை நிறுத்துவது எங்களுக்கு நல்லதாக இருக்கும், அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். அவன் விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். காரணம், அவனுடைய இருதயம் சபைக்கு நேராக, தேவனுக்கு நேராக, ஆராதனைக்கு நேராக, வார்த்தைக்கு நேராக இருக்கவில்லை. இதன் காரணமாக அவன் நஷ்டப்படுகிறான். அந்த நஷ்டத்தில் இருந்து ஒரு நாங்கள் தப்ப வேண்டுமானால் அதற்குரிய காரியங்களை அந்த ஜன்னலிலே இருபக்கமும் இல்லாதபடி முழுமையாக வந்த இடத்திலே தேவனை தரிசித்து செல்லும்படியாக எங்களுடைய இருதயம் தேவனுக்கு நேராக இருக்குமானால் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அந்த கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவன் மிகவும் இலகுவாக, நாங்கள் எந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த காரியத்தை செய்கிற நேரத்தை தேவன் கொடுப்பார். எமர்ஜென்சிக்காக டெலிபோனை ஆன்லைன் வைத்திருக்கிறவர்கள் பரவாயில்லை. ஆனால் செய்தியின் நேரத்திலே, திருவிருந்தின் நேரத்திலே, ஆராதனையின் வேளையிலே நாங்கள் டெலிபோனுடன் விளையாடுவது தேவனுக்கு ஏற்றதாக தெரியவில்லை, அது சரியானதாக தெரியவில்லை. ஆகவே அதை இந்த நாளில் இருந்து நீங்கள் விடுகிறது நல்ல பழக்கம் என்று நான் எனக்குள்ளே நினைக்கிறேன். அதை உங்களிடத்திலே அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அவனுடைய பார்வையிலே, தமிழிலே எனக்கு நல்ல அழகான, இதிலும் பார்க்க நல்ல வார்த்தை தெரியவில்லை, விடுப்பு என்று சொல்லுவார்கள். அவனுடைய கண் இங்கும் ஒரு பார்வை, விடுப்பு பார்ப்பதிலும் இருக்கிறது. ஆலயத்திற்கு வந்து என்ன விடுப்பு? மன்னிக்க வேண்டும் என்னுடைய வார்த்தைக்காக, இதிலும் பார்க்க மேலான நல்ல ஒரு வார்த்தை எனக்கு தெரியவில்லை. அவன் ஜன்னலிலே இருந்து என்னத்தை பார்க்கிறான்? பவுலை பார்க்கிறானா, விடுப்பு பார்க்கிறானா, அங்கு பார்க்கிறானா, இங்கு பார்க்கிறானா? அவனுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? ஏன் இந்த பார்வை? ஏன் இந்த இடத்திலே அவன் உட்கார வேண்டும்? ஆபத்தான இடத்திலே அவன் உட்கார்ந்து இருக்கிறானே. பவுல் அன்று இல்லாவிட்டால் அவன் மரித்திருப்பானே. மூன்றாவது மெத்தையிலே நடுவிலே உட்கார்ந்து இருக்கிறான். ஒருவேளை என்னுடைய கற்பனை இப்படி ஜன்னலாக இருந்தால் இங்காலே ஒரு கால் இங்காலே ஒரு காலா இருந்திருக்குமோ, இங்காலையும் இங்காலையும் அப்படியாக இருந்திருக்கும் ஒன்று கற்பனை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இருந்து இப்படியும் இப்படியும் பார்த்தானோ, தூங்கின வேளையிலே அப்படியே போய்விட்டான். எப்படியாக உட்கார்ந்திருந்தான் என்று தெரியவில்லை. ஆனால் அவனுடைய இருதயமும் கண்களும் தேவனுக்கு நேராக, வார்த்தைக்கு நேராக, சிந்தனைக்கு நேராக இருந்ததாக தெரியவில்லை. அவனுடைய தூக்க மயக்கமும், அவனுடைய உள்ளம் தேவனுக்கு நேராக இருக்கவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இருக்கவில்லை போல் தெரிகிறது. இந்த ஐந்திகு என்ற வாலிபனை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த சபையிலே தேவன் தந்திருக்கிற வாலிபருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்திலே கூடியிருக்கிற வாலிபருக்காய். ஏனெனில் வாலிப வயதிலே தேவனை தேடாத அநேகர் ஒன்று இன்று அநேக வாலிபர் சபைகளிலே இல்லை, வாலிபர் சபைகளுக்கு செல்லுகிறது இல்லை. காரணம், தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனிடத்திலே செல்ல வேண்டும் என்ற நினைவே அவர்களுக்கு இல்லை. அநேகருடைய உள்ளத்திலே அநேக வாலிபர் என்று நினைக்கிறது, எங்களுக்குரிய கேள்விக்கான பதிலை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் கேள்விக்கான பதிலை காணும்படியாய் தேவனை தேடி வந்திருக்கிற வாலிபருக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியான வாலிபர்கள் தேவனுடைய சபையை தேடி வருகிறதற்காய் நான் கர்த்தருக்கு கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை வழிநடத்துகிற நாட்கள், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உன் குமாரரும் குமாரத்திகளையும் பெற்றி வாலிப பிள்ளைகள் தான் சொற்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லுகிறது. அதற்கு பின்பதாக கடைசியாகத்தான் எங்களை குறித்து பேசுகிறது.
மூப்பர்களையும் மேய்ப்பர்களையும் குறித்து கடைசியாகத்தான் வருகிறது. தேவன் வாலிபர் மீது, வாலிப பிள்ளைகள் மீது சிந்தனை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய், கருவமாய் அவர்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். எதிர்காலம் அவருடைய கருத்திலே இருக்கிறதுனாலே தேவன் இவர்களை இந்த சபையிலே வைத்திருக்கிறதற்காய் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த 5G என்ற வாலிபன் வந்தவன் இவன் எங்கே உட்கார வேண்டும் என்பதிலே அவன் ஒரு தவறு விடுகிறான். இதன் காரணமாக அவன் சரிந்து 3வது மெத்தையில் இருந்து 3வது மாடியில் இருந்து கீழே தவறி விழும்படியாக கீழே விழுந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம், நாங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், சபைக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் உறுப்பினர்கள், சபையின் விசுவாசிகள். சபையின் விசுவாசிகள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த வாலிபனை போல் எண்ணலிலே இருந்து ஒரு கண் அங்கும் ஒரு கண் இங்கும், ஒரு கால் உலகத்திற்குள்ளும் இன்னும் ஒரு கால் சபைக்குள்ளும் வைத்தவனாக இருக்கும்படியாக அவன் அழைக்கப்படவில்லை. அது அல்ல விசுவாசிகளுடைய அழைப்பு. லோத்தினுடைய மனைவியை பாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு ஒரு சமயம் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லுகிற வேளையிலே, இயேசு மீண்டுமாக வருவேன் என்று சொல்லுகிற வேளையிலே, தம்முடைய ரகசிய வருகையை குறித்து சொல்லுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை குறித்து பாருங்கள். வேதத்திலே அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ள வேண்டும்? லோத்தினுடைய மனைவிக்கு என்ன நடந்தது? சோதோம் கொமோரா என்ற நாட்டின் பாவம் அதிகரித்தபடியினாலே தேவன் அந்த தேசத்தை, அந்த நகரத்தை அழிக்க வந்த வேளையிலே அந்த நகரத்திலே நீதிமான்களாக காணப்பட்ட 4 பேரை அந்த நகரத்தில் இருந்து எடுத்து அவர்களை வேறு நகரத்துக்கு அனுப்புகிறார். இந்த நகரத்தின் பாவம் என்னுடைய சமூகத்தை கட்டியது, இந்த நகரத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுவதற்கு முன்பதாக லோத்தையும் அவருடைய மனைவியையும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் சேர்த்து அழைத்து தேவன் சொல்லுகிறார், பின்னிட்டு பார்க்காதபடி நீங்கள் ஓடி போங்கள், இந்த நகரத்தை நான் அழிக்கப் போகிறேன். 4 பேரும் ஓடி செல்லுகிறார்கள். ஓடி போகும்படி தேவன் சொல்லுகிறார். ஓடுகிற வேளையிலே லோத்தின் மனைவி நினைக்கிறாள், ஒரு தடவை திரும்பி பார்த்தால் என்ன, உலகத்தை பார்த்தால் என்ன, பார்த்தால் என்ன பாவமா என்று நினைத்தவள் திரும்பி பார்க்கிறாள். அவள் அந்த இடத்திலேயே கச்சிலையாக, உப்புத்தூணாக மாற்றப்பட்டாள். ஆண்டவர் அவளை பார்க்கத்தானே உனக்கு விருப்பம், பார்த்து கொண்டே நில், அந்த இடத்திலேயே நிறுத்திவிட்டார். அவளுடன் முடியவில்லை. இப்பொழுது தப்பி போகிற தகப்பனும் 2 பிள்ளைகளுமாக, அவர்களுக்கு சந்ததி இல்லாதன் காரணமாக பெண் பிள்ளைகள் தகப்பனுக்கு குடிக்க கொடுத்து சந்ததி இந்த பிள்ளைகள் வழியாக தகப்பனுக்கு உண்டாகி மோவாப்பியர் என்று சொல்லுகிற ஒரு அசிங்கமான சந்ததி உண்டாகிறது. தாய் விட்ட பிள்ளையினாலே, தாய் உலகத்தை பார்த்தால் தவறுதானா, ஒரு தடவை திரும்பி பார்ப்பது தவறா, இதை பார்த்தால் பிழையா என்று கேட்டு ஒரு தடவை திரும்பியதன் காரணமாக அந்த தலைமுறையே பெயர் கட்டு, சீர்கட்டு, அழிந்து போகும்படியாக. தேவன் அவ்வளவு பொல்லாதவரா? தேவன் நாங்கள் செய்கிற நன்மைகளை தலைமுறை தலைமுறையாக 1000 தலைமுறைக்கு எங்களுடைய நன்மைகளை அவர் விசாரிக்கிற நன்மைகளுக்காய் நன்மைகளினாலே நிரப்புகிற தேவன். தேவனை குற்றம் சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் இங்கு தாய்க்கு தேவன் சொல்லி இருக்க, திரும்பி பார்க்காதே, பின்னிட்டு பார்க்காதபடி ஓடுங்கள் என்று சொல்ல அவள் திரும்பி பார்த்ததன் காரணமாக அந்த மோவாப்பியர் என்று சொல்லப்படுகிற அசிங்கமான ஒரு சந்ததி உருவாகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய தலைமுறைக்கு நாங்களே பாதகமாக இருந்து விடாதபடி எங்களுடைய பார்வை சபைக்குள் இருக்கிறதா, உலகத்துக்குள் இருக்கிறதா? எங்களுடைய கால்கள் சபைக்குள் இருக்கிறதா, உலகத்துக்குள் இருக்கிறதா? சபைக்கு ஊழியமா, உலகத்திற்கு ஊழியமா? ஒருவருக்குத்தான் ஊழியம் செய்ய முடியும் என்று, 2 எஜமான்களுக்கு ஒருவனால் ஊழியம் செய்ய முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். 2 உலகத்திற்கும் சபைக்கும், உலகத்திற்கும் தேவனுக்கும் ஒருவனால் ஊழியம் செய்ய முடியாது. அப்படியானால் என்ன சன்னியாசியாய் போக சொல்லுகிறீர்களா? காவியை உடுத்த சொல்லுகிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியே வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களா?
வாழ்க்கையிலே இன்பமே கூடாது என்று சொல்லுகிறீர்களா? கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே, கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே மகிழ்ச்சியும் சமாதானமும் இன்பமும் அதிகமாக உண்டு. ஆனால் உலகத்திற்குள்ளே இல்லாதபடி தேவன் முழுமையாய் நாங்கள் அவருக்கு என்று பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தவறுகிறவர்களை தூக்கி விடுகிற தேவன், இயலாதவர்களுக்கு பலம் கொடுக்கிறவர் தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், நெறிந்த நாணலை முறியா